ஷோ திஸ் இஸ் டீஸ் லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர்டர். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் ஞானப்பிரியா. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டேல பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல் வந்துருச்சு, பொங்கல். ஸோ நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி எப்போ பேசியிருப்பேன் அப்படின்னா ஜான் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி டே பேசியிருப்பேன். அப்புறம் ஆஃப்டர் ஜான் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே ஜான் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, 2026 வந்துருச்சு அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம பொங்கல் பற்றி பேசுவோம். இன்னும் கொஞ்சம் நாளில் தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு டைம் நமக்கு வேகமாக போயிட்டுருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு, எனக்கு, இல்லை ஃபேமிலிக்கு, எவ்ரிபடி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபெஸ்டிவலுக்கான எப்படி சொல்கிறதுனா ஒரு மெமரிஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பொங்கலுக்கு உங்களோட மெமரிஸ் என்ன அப்படின்றத அண்ட் நான் கேட்க போகிறேன். அண்ட் நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பொங்கலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொங்கல் அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட்டாக என்ன ஒரு கவரேஜாக ஒரு அவுட்லைனாக சொல்லணும் அப்படின்னா தமிழர்களோட அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது முக்கியமாக எதுக்காக இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் மந்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறுவடை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது நம்மளோட சூரியனுக்கும் சரி, இயற்கைக்கும் சரி, கால்நடைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விழா. பட் இப்போலாம் கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த டைமில் இப்போ அறுவடை, இந்த நெல் வந்து விளைஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் அவங்க அறுவடை பண்ண போகிற டைமில் மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி நெல் என்ன ஆகிடும்னா கீழே கொட்டிடும். ஸோ கொஞ்சம் நம்ம ப்ரே பண்ணிப்போம். இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஃபைன், நம்ம என்ன அப்படின்றத பொங்கல் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்போட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சூரியனுக்கும் இயற்கைக்கும் நம்ம நன்றி சொல்கிற திருவிழா தான் இது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பானையில் தான் அந்த காலத்துலலாம் பொங்கல் வைப்பாங்க. இப்போ தோட்டம் இருக்கிறவங்க முதல் நாள் சூரியனுக்கு பொங்கல் வச்சு, ஏன்னா சூரியன் அப்படிதான் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் ஒரு விவசாயத்தோட ஒரு ஆணி வேர்னே சொல்லலாம். சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. அந்த லைட் தான் வந்து நிறைய இந்த தாவரங்கள் எல்லாத்துக்குமே உணவு இது பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்காக ஃபஸ்ட்டு டே நம்ம சூரியனுக்கு பொங்கல் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மாடு, ஆடு, அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நெக்ஸ்ட் டே வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த தேர்ட் டே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சேர்த்து அது வந்து நம்ம காணும் பொங்கல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 4 டேஸாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டாடுவாங்க. அதில் மொதல் டே வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த போகி பண்டிகை. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் பொங்கல் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த அறுவடை திருநாள் இதெல்லாம் தான் ஒரு பொங்கலோட ஒரு அவுட்லைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, வெண்பொங்கல் வைப்பாங்க, லைக் சக்கரை பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் அப்படிங்கிறத விட அதை வெல்லம் போட்டு தான் அதிகமாக செய்வாங்க. அப்புறம் பொங்கலோ பொங்கல் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். முக்கியமாக கோலம் இருக்கும், கரும்பு இருக்கும், நிறைய ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறது இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் என்ன அப்படின்னா நம்மளோட பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கான ஒரு சில ஸ்டார்டிங். அண்ட் இன்னொரு விஷயம், பொங்கல் வேற எங்கெங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளோட சவுத் இந்தியாவில் ப்ளஸ் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், சம் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள், இந்த மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாமே வந்து இந்த இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஒரு ஸ்டார்டிங், அதாவது வரலாறு அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்மளோட மெமரிஸ் என்ன, உங்களோட மெமரிஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து பார்க்க போகிறோம், நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அண்ட் நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு வந்தாலாம், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டீஸ் லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆன் ஏர். அண்ட் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் ஞானப்பிரியா. அந்த பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாமா? தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டீஸ் லைவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டீஸ் லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆனர். அண்ட் பொங்கல், அதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மெமரிஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட டீஸ்லேயுமே ஒவ்வொரு விதமான டிஸ்ட்ரிக், ஒவ்வொரு விதமான ஸ்டேட்லேருந்து நம்ம எல்லாமே யூனியன் ஆகிருக்கோம். ஸோ பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அண்ட் அதோட ஒரு சில மெமரிஸை வந்து நம்ம கூட சக்தி இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கலாம். அண்ட் நான் என்னோடதை ஷேர் பண்ணுறேன். சக்தி, ஹாய். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீ எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களோட பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? என்னோட பொங்கல் இன்னும் ஸ்டார்ட் ஆகல.
ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் போய் பொங்கல் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும். ஓகே. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஐ மீன் ட்ரெஸ் எடுக்கிற பழக்கம் அதெல்லாம் ஏதாவது இருக்கா? லைக் ட்ரெஸ் எடுப்போம். ட்ரெஸ் எடுப்போம். வீட்டுக்கு வந்து இந்த வெள்ளை அடிப்பாங்க சொல்லுவாங்களே, பொங்கலான மட்டும் பெயிண்ட் அடிப்பாங்க. ஆமா. அது பண்ணுவோம். இந்த வீட்லாம் கிளீன் பண்ணிட்டு பழைய பொருள்லாம் எடுத்து போட்டு இந்த போகியில பழைய பொருள்லாம் போடுவாங்கல்ல, போகியில போட மாட்டோம். இருந்தாலும் தூக்கி போட்டு போகியில அந்த கொளுத்துற பொருள் மட்டும், தீங்கில்லாத பொருள் மட்டும் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு ஒரு 2 நாளா. ஓகே. இப்போ இந்த 2 டேஸா தான் வீடு கிளீனிங் இருக்கு. ஐ மீன் நீங்க ப்ராப்பரான பொங்கலை செலிப்ரேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அந்த லீவ் வரும்ல 10 டேஸ், ம், ம். அப்போயே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. 10 டேஸ் லீவ் இருக்குல்ல எந்த அப்படின்னு 10 days? சொல்லிட்டு. லைக் அந்த ஸ்கூலுக்கு லீவ் வரும்ல 10 அரையாண்டு டேஸ். லீவ் வரும் கரெக்டா அந்த பொங்கல் யா, அப்ப. ஆமா. டிசம்பர்ல அந்த லாஸ்ட் 10 டேஸ்ல ம். ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகே ஃபைன். ஸோ வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க பொங்கல் அன்னைக்கு? என்ன பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? அந்த மாதிரி ஏதாவது டைமிங்? பொங்கல் அன்னைக்கு சின்ன லைக் வயசுல எந்த எழுந்துப்பேன். பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க சக்தி? ஃபர்ஸ்ட் டேவா, செகண்ட் டேவா? ஆஹ் எல்லா பொங்கலுமே செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்க. ஃபர்ஸ்ட் தை டெய்லியுமே பொங்கல் பொங்கல் இருக்குல்ல. வைப்பீங்க? அந்த 3 பொங்கலுமே பொங்கல் வச்சிருவீங்க? ஆமா. ஃபர்ஸ்ட் பொங்கல் ஓகே. எப்படின்னா வந்து காலையில வந்து அதுக்கு தேவையான அந்த கரும்பு, அந்த நிறைய பொங்கல் அதெல்லாம் செய்வாங்க. நிறைய சில பொருள் ஐட்டம் செய்வாங்க. அதெல்லாம் செஞ்சு வெளியே எடுத்துன்னு போயிட்டு இந்த சூரியன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து சின்னதா ஒரு மஞ்சள்லயோ மண்லயோ ஏதோ ஒரு சின்ன தலை மாதிரி பண்ணி அதை வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். சூரியனுக்கு ஓகே. காட்டி படைக்கிற மாதிரி. அது வந்து காலைல நடக்கும். அதுதான் மோஸ்ட்லி பொங்கலுக்கு அந்த நாளைக்கு அன்னைக்கு அது மட்டும் தான் பண்ணுவோம். மாட்டு பொங்கலுக்கு வந்து இந்த வண்டிலாம் இருக்குல்ல, எங்க ஊர்ல ஆமா. வந்து ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து இந்த மாடு, எந்த ஊரு? எந்த டிஸ்ட்ரிக்ட்? லைக் எந்த ஊரு? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே ஓகே. ஓகேவா? ஸோ அங்க வந்து ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாடு ஆடுலாம் இருக்குல்ல, அது ம். எல்லாத்துக்கும் அன்னைக்கு நல்லா குளிக்க வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அது கொம்புல பெயிண்ட்லாம் அடிச்சு இல்ல மாலை போட்டு பொட்டுலாம் வச்சு அது மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி மாடு ஆடு இல்லாதவங்க வந்து வண்டியெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, ம் ம் ம். வண்டியெல்லாம் வந்து பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து அந்த கோயில்ல இருந்து ஒரு 3 வாட்டி சுத்த விடுவாங்க. ஓகே. அது நல்லா இருக்கும். அது போவேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த டிராக்டர்லாம் வச்சிருப்பாங்க, பஸ்ல வச்சிருப்பாங்களே. ஆ. அப்போ சின்ன வயசுல இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாரும் சின்ன பசங்களாம் அந்த வண்டியில ஏறிப்பாங்க. ஏறிட்டு ம் ஊர் ம் ஃபுல்லா போய் கும்பலா சுத்துறது. ம் ஸோ ம். எப்பயுமே நடக்கும் அது. அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஜாலியா இருக்கும். ஓகே. தேர்ட் டே? சேர்த்தே வந்து பெருசா எதுவும் இல்ல. இது எப்பனா எப்பனா தோணுச்சுன்னா இந்த வெளியே போவோம். காண பொங்கலா இந்த வெளியே சுத்திட்டு வருது தானே. ஆ. ஸோ அது மட்டும் போவோம். பீச்சு அது மாதிரி எதனா போயிட்டு வர வேண்டியதா இருக்கணும். அப்பெல்லாம் ஓகே இல்ல சும்மா வீட்லயே இருக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே. சக்தி பியூட்டிஃபுல். ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள். மேம் நம்ம கூட இருக்காங்க, மேம் கிட்டையும் கேட்கலாம். மேம், ஐ திங்க் மேம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சக்தி. அண்ட் நான் என்னோட மெமரிஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாங் போயிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு சாங் கேட்டுட்டு அகைன் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர் வி ஷேர் வி ஆர் அண்ட் ஏர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் ஈஸி லைவ். வி கேர் வி ஷேர் வி ஆர் அண்ட் ஏர். ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். பிகாஸ் அது ரொம்ப நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 3 டேஸ் நம்ம வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ 4 டேஸ் ஆக்சுவலி போகி பண்டிகைலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த வைப் அப்படின்றது. பட் என்னோட ஒரு இது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலலாம் இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். சின்ன வயசுலலாம் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப பெரியவங்களெல்லாம் போய் தொல்லை பண்ணிட்டு இருப்போம். பொங்கல் வருது, தீபாவளி வருது, லைக் இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சம்திங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லையோ அப்படின்றது என்னோட ஃபீலிங். ஓகே ஃபைன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எங்கள் ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நாமக்கல் டிஸ்ட்ரிக்கும் எங்களுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் தான், 40 கிலோமீட்டர்ஸ் வரும். திருச்சியும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த மிட் ஆஃப் அந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நாங்கள் எப்படி பொங்கல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம்னா, சேம் நம்ம சக்தி சொன்ன மாதிரி சேம் எல்லாமே வந்துடும். பட் அது செகண்ட் டே அவங்க ஏதோ கோயில்லாம் சொன்னாங்க. ஸோ லைக் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இங்கே மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து அந்த உழவுக்கு தேவையான, அந்த காலத்துலலாம் உழவு பண்ணியிருக்கவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
எந்த மாதிரி அந்த கோடாரி, நிறைய அந்த கடப்பாரை இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் உழவு செய்கிறதுக்கு. அந்த ஏர் உழுகிற அந்த இதெல்லாம், அதோட நேம்லாம் எனக்கு சரியாக தெரியல, பட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அருவாள், இந்த மாதிரி இரும்பு ஜாமான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான எல்லா விதமான ஐட்டம்ஸையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து வச்சிருவாங்க ஒரு இடத்துல. ஸோ ஒரு இடம் ஃபுல்லாக சாணத்தால் முழுகிட்டு அதை ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு தோரணை கட்டுவாங்க கரும்பு வச்சு. அதில் தோரணையில் வந்து மாங்காவோடைய அந்த ஐ மீன் மா இலை இருக்கு இல்லையா, ஸோ அது ப்ளஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சள், ஃப்ரெஷ் மஞ்சள் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து போட்டிருப்பாங்க விளைச்சலுக்கு. ஸோ அந்த மஞ்சளை நாங்கள்லாம் எப்படிங்க கரும்பு வாங்குவோம்னா தோட்டத்தில் அப்படியே விளைஞ்சிருக்கும். அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான கரும்பை அவங்க அப்படியே நேச்சுரலாகவே அப்படியே பிடுங்கி கொடுத்துருவாங்க எங்ககிட்ட. ஸோ நாங்கள் அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் அந்த மஞ்சள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சதுமே பொங்கல் பானையை சுற்றி அந்த மஞ்சளை சுற்றி விடுவாங்க. ஸோ அந்த மஞ்சளையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் எங்கே விளைஞ்சிருக்கோ அந்த நிலத்துக்காரங்க கிட்ட போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிப்போம். என்னைக்குன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே பொங்கல் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஃபஸ்ட்டு டே பொங்கல் எப்படி பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் தோட்டம் வச்சுருக்காங்களோ அந்த தோட்டத்தில் போயிட்டு பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற நெல்லை வந்து பறித்து அதை கொஞ்சமாக ஒரு சாஸ்திரத்துக்காக அதை ஒரு அந்த உரல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா இடிச்சிட்டு அந்த ரைஸ் வந்துடும். அந்த ரைஸில் வந்து குருண ரைஸ் தான் அது, அதில் வந்து பொங்கல் செய்வாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டே அது அப்படி போகும். நெக்ஸ்ட் டேவுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போகி அன்னையிலேருந்தே ஒவ்வொரு இடமா தேடுவோம். இல்லைனா அன்னைக்கு பொங்கல்னா எப்போவுமே இந்த செகண்ட் டே பொங்கல் வந்து மார்னிங் இருக்கவே இருக்காது, ஈவினிங் மட்டும்தான் இருக்கும். 8 மணிக்கு மேலே தான் இருக்கும். காலையிலேருந்து ஒவ்வொரு பொருளாக சேகரித்து ஈவினிங் வந்து நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சேம் சக்தி சொன்ன மாதிரி மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா நைட்டு முழுக்க கோலம் போடுவோம். ஸோ அதுதான் பார்ட். இந்த ஒரு இது யார் பெருசுன்னு அடித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாருமே அந்த தெரு முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் இருப்போம். அந்த தெரு முழுக்க எல்லாத்துக்கும் ஒரு போட்டி வந்துடும். உங்கள் கோலம் பெருசாக இருக்கா, எங்கள் கோலம் பெருசாக இருக்கா, உங்கள் கோலத்தில் கலர் அதிகமாக இருக்கா, எங்களோட கோலம் கலர் அதிகமாக இருக்கா சொல்லிட்டு அதில் ஃபுல்லாக அந்த ஒரு இதுலேயே போகும். ஸோ நிறைய கோலம் போடுவோம். ஒருத்தவங்க வீட்டு கலர் இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறது, இன்னொருத்தவங்க கலர் இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறது, அந்த கோலம் அது ஒன்று பெருசாக போகும். ஸோ தி தேர்ட் டே என்ன அப்படின்னா இங்கெல்லாம் வந்து விளையாட்டு போட்டி நடத்துவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விளையாட்டு போட்டி நடத்துவாங்க. சக்தி, உங்கள் இதில் அந்த மாதிரி நடந்திருக்கா? ஏதாவது ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? பொங்கலுக்கு வைப்பாங்க. நான் வின் பண்ணதெல்லாம் இல்லை, நான் போனதில்லை. நான் பார்ப்பேன், சும்மா வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஆமா, சின்ன வயசுல எப்படின்னா இங்க வந்து ஒரு ரிட்டையர் ஆன ஒரு சார் இருக்காரு, தமிழ் சார் தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல் இது மாதிரி ஃபெஸ்டிவல் அப்போ வந்து ஒரு ஓட்டப்பந்தயம், இந்த லெமன் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல அது, கிரிக்கெட் வைப்பாரு. கிரிக்கெட்ல நான் பார்த்திருக்கேன். கிரிக்கெட் அது மாதிரி சில சின்ன கிரிக்கெட்டை நான் கலந்துருந்தேங்க அந்த வயசுல. அது ரொம்ப சின்ன வயசு, அதனால சும்மா வேடிக்கை பார்க்கறது மட்டும் தான். மோஸ்ட்லி இப்ப நான் கலந்துருக்கு, இப்ப ரொம்ப பெருசாயிட்டல. சும்மா பாப்பேன், மோஸ்ட்லி நான் போக மாட்டேன். ஆனா இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியும் அந்த இடத்துல. அது மாதிரி எவ்ரி இயர் பண்ணுவாங்க இந்த குடியரசு தினம், பொங்கல், சுதந்திர தினம் அப்பெல்லாம். அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி டோர்னமெண்ட் நடத்துவாங்க, இந்த பொங்கல் ஈவெண்ட் அது மாதிரி டோர்னமெண்ட் எல்லாம். இப்ப வந்து எல்லாரும் கிரிக்கெட் எடுத்துட்டு வாலிபால் போயிட்டாங்க. வாலிபால் டோர்னமெண்ட் தான் மோஸ்ட்லி நடந்துட்டு இருக்கு எங்க ஏரியால. அதுவும் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி கோலம் போட்டி கூட வச்சிருக்காங்க. ஆமா, இசை நாற்காலி, கோலப்போட்டி, கயிறு எடுத்தல், பானை உடைத்தல், அப்புறம் வந்து அந்த வழுக்கு மரம் ஏறுதல். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் அந்த காலத்து விளையாட்டோ அது எல்லாமே கண்டிப்பா அதுல இருந்துரும். எல்லாமே பண்ணுவாங்க, எல்லா விளையாட்டுமே இருக்கும். குழந்தைங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு செக்ஷன், அப்புறம் பெரியவங்களுக்கு முக்கியமா வந்து சைக்கிள் ஓட்டுறது, சைக்கிள் ரேஸ் வேகமா இருக்கிறது இருக்கும், அண்ட் ஸ்லோ சைக்கிள் ரேஸுமே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இயர்லி வருஷம் ஒரு பர்சன் வந்து அந்த ஒரு பர்சன் தான் பானை உடைப்பார். அது எப்படின்னு தான் தெரியாது, அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் வருஷம் பானை உடைப்பார். அந்த பானை உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னா இந்த 7,000 8,000 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த சில்வர் குடம் அதை வந்து கொடுப்பாங்க ப்ரைஸாக. ஸோ வருஷம் அவர் ஒரு பர்சன் தான் அந்த பானையை வந்து உடைப்பாங்க.
அண்ட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊரே ஒரு சின்ன ஊர் தான். பட் இங்கே ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டி நடக்கும். இங்கேருந்து பாதி பிள்ளைங்க அங்கே போகும், இங்கே சும்மா இருக்க நேரம் அங்கே போகும். அண்ட் நைட்டு வந்துருச்சுன்னா சாங், டான்ஸ் இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது போகும். ஆனால் இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அந்த எக்ஸைட்மெண்ட்டை விட அந்த தேர்ட் டே எக்ஸைட்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸஸ் அப்படி கொடுப்பாங்க. லைக் பெரிய பெரிய தாம்பூலம் தட்டு, பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸு, கெரியர். ஸோ அந்த மாதிரி அதிகமாக எல்லாத்துக்கிட்டையும் மணி கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி இங்கே வந்து பண்ணுவாங்க. ஸோ சக்தி, நீங்கள் ஜல்லிக்கட்டு எதுவும் பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் இது பொங்கல்னாலே அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிவியில பார்த்திருக்கேன். பட் எங்க ஏரியாலாம் அது நடந்தது இல்ல. நேர்லயும் பார்த்தது இல்ல இதுவரையும் நானு. நீங்க பார்த்திருக்கீங்களா? ஓகே. நோ, நானும் பார்த்ததில்ல. ஆனால் போன இயர் எங்கள் ஊரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே ஒருத்தவங்க வந்து கட்ட அந்த மாடு இருக்கும்ல, அதை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க, அந்த காளை மாடை. அவங்க வந்து எதுக்காக வளர்க்குறாங்கன்னா, அதை கோயிலில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்த்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு அண்ணனுக்கு மட்டும்தான் அந்த மாடு வந்து பேச்சு கேட்கும். அவங்க சொன்னால் மட்டும்தான் அந்த மாடு கேட்கும். அவங்களால மட்டும்தான் அந்த மாடை ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு ஊருக்கு போன ஒரு ரீசன்னால என்ன ஆயிட்டா, அந்த மாடு ஏதோ ஒரு இதில் கயிறு அந்துருச்சு. கயிறு அந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த விளையாட்டு போட்டி வந்த இடம் ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் அதை யாராலையுமே பிடிக்கவே முடியல. அந்த அண்ணா திருச்சியில் இருந்தாங்க. லைக் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் திருச்சி. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு மாதிரி இங்கே ஊரே எல்லாரும் அந்த விளையாட்டு போட்டியே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் அந்த மாட்டுக்கு பயந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள அதை செட் ஆகிட்டோம். ஐயோ எங்கே வருமோ தெரியலையே, என்னவோ தெரியலையே சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு ரோட்டில் யாருமே போகிற வண்டி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி மாடு அங்கே இருக்குது வந்துடும், ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மாடு, பயங்கர ஒரு முரட்டு மாடுன்னே சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு இது வந்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஜல்லிக்கட்டு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை யாருடா பிடிப்பா அப்படின்னு. கடைசியில் அந்த அண்ணா அங்கே திருச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் அவசர அவசரமாக வந்த அப்புறம் தான் அந்த மாடை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அது வந்து போன இயர் எங்களோட மெமரிஸில் ஒன்று. உங்களுக்கு ஏதாவது இருக்கா சக்தி இந்த மாதிரி? இல்ல, நான் மோஸ்ட்லி இந்த ஜல்லிக்கட்டு பார்த்தது இல்ல. ஆனா ஜல்லிக்கட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கேன் காலேஜ் டைம்ல. நீங்க பண்ணிருக்கீங்களா? இந்த நோ, அப்போ நான் சின்ன பொண்ணு. அந்த இது நடந்தப்போ நான் 9th 10th படிச்சுட்டு இருந்தேன். 2016 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து 9th, பெருசா எக்ஸாக்டா 9th. அந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா? அப்போ வந்து நாங்க வந்து காலேஜ் எல்லாம் பங்க் பண்ணிட்டு அந்த ரோட்ல எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையை சொல்லுங்க, அந்த ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணீங்களா, இல்ல காலேஜ் போகுது அப்படின்றதுக்காக பண்ணீங்களா, கிளாஸ் போயிருதுன்னு? ரெண்டும் தான். இது ஜல்லிக்கட்டே வேணும்ல, அது வந்து தடை செஞ்சா வந்து அப்புறம் பொங்கல் வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குல்ல. அதுவும் ஒண்ணு ஸ்கூலும் அப்படியே எங்க சாரும் சொல்லிட்டாரு, போய் நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, காலேஜ் எதுவும் சொல்லல, அது உங்க இஷ்டம், நீங்க பண்றீங்கன்னா பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால வந்து எங்க காலேஜ் எல்லாருமே வந்து பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ரோட்ல ஃபுல்லா அப்போ அந்த 3 டேஸ்மே ஃபுட் எல்லாமே அங்கேயேவா இல்ல ஃபுட் இல்ல இல்லாம? நாங்களே இப்ப எங்க கேங்னா எங்களுக்கு மட்டும் நாங்களே காசு அரேஞ்ச் பண்ணி நாங்களே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருப்போம். அது மாதிரி தான். ஓகே, ஒரே ஃபுட் எல்லாம் தர இடத்துல மாட்டோம். ஃபுட்டும் கொடுத்தாங்க. ஒரு சிலர்லாம் வந்து ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இது மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றவங்களுக்கு ஃபுட், தண்ணி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, வெரி குட். நல்லா நல்லா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. ஓகே ஓகே சக்தி, தென் நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. TC Live, we care, we share, we are on. Okay friends, welcome back to the show. This is TC Live, we care, we share, we are on air. So ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கேட்டு முடிச்சிருக்கோம். அண்ட் நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன், ஸோ இதை பற்றிலாம் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரே ஒரு கொஷின் சக்திகிட்ட கேட்டுட்டு தென் அகெயின் வந்து நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ சக்தி, ஒரு சின்ன கேள்விதான். லைக் பொங்கல் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணணும்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? லைக் பொங்கல் ஏன் செலிப்ரேட் பண்றாங்களா அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா லைக் எதுக்காக இதை நம்ம ஃபெஸ்டிவல் இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணோம்? அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். இப்போ அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக 3000 அமௌண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, வாங்கிட்டீங்களா நீங்க? வாங்கிட்டேங்க.
வாங்கியாச்சு. என்ன பிளான் அதை வச்சு? எனி பிளான்? தெரியலங்க, நான் வாங்கல, வீட்டுல தான் வாங்கினாங்க. ஓகே ம். ஓகே. ஸோ ஓகே தென் நீங்கள் சொல்லுங்களேன். அதான் உழவர் திருநாள் தானே, இந்த உழவருக்கான ஒரு டெடிகேட் பண்ற ஒரு நாள் தான். ஸோ ம்ஹும். அதுவும் தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க, தமிழர் பண்டிகைன்ட்டும். ம். வேற எதுக்குன்னா ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சா சொல்லுங்க. டீட்டெயிலான இல்லை, சும்மா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கேட்கலாமேன்னு தான் சொல்லி நான் கேட்டேன். ஓகே, ஓகே அதுதான் இந்த விவசாயிகளுக்காக செலிப்ரேட் பண்றதுதான். ஓகே. அண்ட் ஃபைன். ஸோ இதுவுமே வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், ஒரு சில ட்ரிக்கியான கொஷினு. ஆன்சர் வந்து கொஷின்லேயே தான் இருக்கும், ஓகேவா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ம். ஓகே. ஸோ வாட் ஆர் 2 things you can never eat for breakfast? 2 விஷயத்த உங்களால் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட முடியாது. என்னது? இதெல்லாம் காலங்காலமா டிசில கேட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. அப்படியா? ஆமா, லஞ்சு டின்னரா. ஆமா. ஓகே. இந்த இதை முதல்வன் நீங்க படத்துல அர்ஜுன் சொல்லுவார்ல, எவ்ரிபாடின்ட்டு, அது மாதிரிதான் இருக்கு. எல்லாருமே இதை கேட்டா எப்படி? ஓஹோ. ஆமா, யாரு புதுசா ரிலீஸ் எடுத்துட்டு வந்தாலும் இந்த கொஸ்டினை கேட்டுருக்கீங்க. ஓகே. அப்போ இதை நீங்க அடிக்கடி கேட்டுட்டு இருக்கீங்க, கரெக்டா? Yes. அப்போ பெட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்களேன், எனக்கு ஏதாவது ஞாபகம் தான் நான் நெக்ஸ்ட் கேட்குறேன். எனக்கு திடீர்னு கேட்டா எங்க போறது, நான் இருக்கணுமே. நீங்க வச்சு கேளுங்க, நான் சரி ஓகே, proof நான் ஒரு கேட்கறேன். குவிஸ் போலாம். அது உங்களுக்கு தெரிஞ்ச குவிஸா இருக்கும், ஓகேவா? சும்மா ம். சின்ன சின்ன குவிஸ் தான். ம். உங்களுக்கு ஐ மீன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். லார்ஜஸ்ட் ஓஷன் எதுன்னு தெரியுமா வேர்ல்டுல? பசிபிக். ஆஹா, ஆ, கரெக்ட். கரெக்ட் தான். ம். ஓகே. தென் லேண்ட் ஆஃப் ரைசிங் சன்? ஜப்பான். ஓகே. கரெக்டா? என்னங்க எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? இது நம்ம இந்தியாவை பத்தின ஒரு கொஸ்டின் தான், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்திரா காந்தியா? ஏங்க ஜவஹர்லால் நேருவா? அவங்க ஓகே, வந்து அவங்க பிரசிடென்ட்டோ? ஓகே. ஓகே, அது வந்து விமென் தானே? ஆமா ஆமா. ஓகே, நான் நார்மலா கேட்டேன். ம். அண்ட் லார்ஜஸ்ட் மம்மல் என்னன்னு தெரியுமா? மேமல். மேமல் வந்து ஆ ப்ளூ வேலா? ஆ கரெக்ட். ஓகே. சரி ஓகே, நான் இந்தியாவை பத்தியே கேட்குறேன். நேஷனல் ஃப்ரூட், ஐ திங்க் இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நேஷனல் ஃப்ரூட்? மேங்கோ தானே? டவுட்டா இருக்கு. ஓகே, கரெக்ட் தான். இப்போ நான் அப்படியே இதுவாக கேட்குறேன். இப்போ நேஷனல் அனிமல் என்னன்னு தெரியும் தானே? டைகர். இப்போ இதே தமிழ்நாட்டுக்குன்னா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வரும்? ப்ளூ வேணா, ஆப்ஷன் கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு அதை நான் சொன்னேன்னா அதை சொல்லிடுவீங்களே. தெரியும் தானே, தமிழ்நாட்டுக்கும் இதே மாதிரி சின்னங்கள் இருக்கு, அது தெரியும்ல? அது தெரியும், அது என்னன்னு தெரியல கரெக்டா. என்ன விலங்கு? மாடுவா? எதனா மாடு என்ன வருதா? இல்லையா? வரையாடு, அந்த நீலகிரியில இருக்கக்கூடிய வரையாடு. ஓகே, கேள்விப்பட்டிருக்க மாதிரி. ஓகே, அதே மாதிரி ஃப்ளார். இந்தியாவுக்கு வந்து தாமரை. இந்தியாவுக்கு வந்து லோட்டஸ், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுக்கு? அல்லியா? இல்ல. ஏன்னா தமிழ்நாடு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க வேற ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம். பட் தமிழ்நாடோட சின்னங்கள், சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தெரியல. என்ன பூவா இருக்கும் தெரியலையே. செங்காந்தல் மலர் சொல்லுவாங்க, தெரியுமா? ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்குமே. அப்படியா? தெரியலங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அகைன் போகலாம். சேம் இதே மாதிரி தமிழ்நாட்டோட பேர்டு. இருங்க தெரியும் தான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கு வந்து புறாவா? இந்தியாவுக்கு வந்து புறாவா? என்னங்க இல்ல சாரி மயில் வந்துட்டேன்.
ஓ மை அப்போ காட், இந்தியாவுக்கு அப்போ வந்து நேஷனல் தமிழ்நாட்டுல தான் பேர்ட். புறாவோ ஏதோ மரகத புறா ஏதோ ஆமா, சொல்லுவாங்க. மணிப்புறா. மணிப்புறா. ஓகே. மரகத புறா, மணிப்புறா. ஓகே ஃபைன், அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் எல்லாமே கேட்டேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட ட்ரீ சொல்லிருங்க. பனை மரம், ம், ஒற்றை பனை மரம் அதுவா? ஓகே கரெக்ட் தான். ம். ஓகே, ஸோ எனக்கு தமிழ்நாடுக்கு வந்து இயர் தெரியல, பட் இந்தியாவுக்கு வந்து எது எது எந்தெந்த இயர் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே. 1950 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, அப்புறம் ஆலமரம். இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ஆலமரம் வந்து நம்மளோட நேஷ்னல் ட்ரீயாக இருக்குது. அண்ட் அது மேங்கோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1963ல். அண்ட் தாமரையுமே வந்து 1950ல் தான் வந்து நேஷ்னல் சிம்பிள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. 1963ல் வந்து பீகாக் February 1 வந்து இனிமேல் இதுதான் நம்மளுடைய நேஷ்னல் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அண்ட் 1973ல் வந்து டைகர், புலியே, அதாவது பெங்கால் டைகர். ஏன் அது வந்து இந்திரா காந்தி அவங்களோட பீரியட்ல தான் வந்து இந்திரா காந்தி அவங்க தான் வந்து இதை தான் நம்ம இனிமேல் நேஷ்னல் அனிமலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிகாஸ் ஏன் ஒய் டைகரை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான நேஷ்னல் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸாக வந்து எதெல்லாம் அழிஞ்சு போகுதோ அதெல்லாம் மட்டும்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸை தான் அறிவிச்சாங்க. மயிலுமே வந்து 1963ல் வந்து ரொம்ப ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு இனமாகவும் இருக்கிறதுனால அதை அறிவிச்சாங்க. 1973ல் அந்த பெங்கால் டைகர் சொல்லுவாங்க. ஸோ அது அண்ட் 2000 இப்போ அந்த அந்த இது அதோட முடிஞ்சிருச்சு. பாரம்பரிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெரிட்டேஜ் அனிமல்னு சொல்லிட்டு யானையை வந்து 2010ல். அண்டு அது கூடயே வந்து அக்வாட்டிக் அனிமல், அதாவது நீர்வாழ் உயிரினமாக வந்து டால்ஃபின்னா வந்து கடலில் வாழ்கிற டால்ஃபின் கிடையாது, கங்கை நதியில் வாழக்கூடிய டால்ஃபின். ஸோ அந்த டால்ஃபினை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்வாட்டிக் அனிமலாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2012ல் நேஷ்னல் லெவலில் நுண்ணுயிரின்னு சொல்லிட்டு லாக்டோபாசிலஸ் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒன் வந்து இந்த ஊர்வன விலங்குகளை வந்து நாகப்பாம்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ ஸ்னேக், அதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. சக்தி, உங்ககிட்ட இன்னொரு ஒரு கொஸ்டின். ஸோ 1973ல் வந்து புலி அறிவிச்சாங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட நேஷ்னல் அனிமலா என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா? இல்ல தெரியலங்க. தெரியலையா? அதுக்கு இல்ல. முன்னாடி எது இருந்தது? ஓகே, யானையா? அதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஏஷியன் லயன் வந்து இருந்துச்சு. ஓகே. லயன் ஐ மீன் சிங்கம். அதுக்கப்புறம் தான் நம்ம டைகரை வந்து இந்திரா காந்தி அவங்க தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, எதுக்காக? ஜெனரேஷன் ஸோ அந்த அதான் அழிச்சதுக்காக தானா? சொன்னேனே, அழிஞ்சு போயிட்டு இருக்கிற இனமா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 70% வந்து வேர்ல்டுல இருக்கிற எல்லா புலிகள்லையும் அந்த பர்டிகுலர் புலி வந்து இந்தியாவில தான் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. ஓகே. அண்ட் இதுதான் வந்து இந்த ஒரு குவிஸ். இது அப்படியே முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பேசிக்காக நம்ம இந்தியா, நம்ம வாழ்கிற இந்தியா அண்ட் தமிழ்நாடுன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு அகைன் கண்டினியூ பண்ணலாம். சும்மா குட்டி குட்டியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அண்ட் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அண்ட் ஹாய் சக்தி. அண்ட் சும்மா சின்ன சின்ன ஒரு பேசிக்கான கொஷின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரட் சாங்க்கு போக போகிறோம். அண்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஃபர்காட் டு சே வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அண்ட் ஏர். அண்ட் எல்லோரும் பொங்கல் வைப்பில் இருப்பீங்க. ஸோ சக்தி, எல்லாரும் பொங்கல் வைப்பில் இருக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஜிகேவாக கேட்க போகிறேன். நீங்களும் ஏதாவது எங்கிட்ட ஜிகே கேட்கணுன்னா கேளுங்க. ஓகே. பட் அது இருக்காது, நமக்கு ஜென்ரல் நாலேஜ் தான் இருக்காது. பட் எனிவேஸ் எதுனா கேட்குறதுனா கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, குட்டி குட்டி விஷயம்தான். ஓகே, நம்மளோட நேஷ்னல் சாங் இருக்குல்ல, வந்தே மாதரம், தெரியும் தானே? அதெல்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும்ல. அந்த சாங் வந்து யாரோட ரைட்டிங், எந்த புக்ல இருந்து எடுத்தாங்க, இது தெரியுமா? நேஷனல் ஆந்தம் கேக்குறீங்களா? இது பிங்கலி வெங்கையா அவர் தானே? நேஷனல் ஆந்தம் வந்து பிங்கலி வெங்கையான்றவர் தானே? அவரு கிடையாது, அவரு கிடையாது. அது வந்து நேஷனல் ஆந்தமா?
அது ஓ மை காட், நேஷனல் anthem வந்து ரவீந்திரநாத் தாகூர். அப்ப இவர்தான். ஓ இல்ல, யாரு? சாரி, அது வந்து அவர் நேஷனல் வந்து பிளாக். கொடிய வடி. ஆமா. நேஷனல் ஓகே. பிளாக். யா யா. சோ அது தெரியுமா? அப்பனா யாரா இருக்கும்? ஏன்னா ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் கொடுத்தா கொடுக்க தெரிஞ்சா கொடுக்க மாட்டேனா? ஏதாவது ஒரு 4 பழைய நேம் போட்டு சொல்லுங்க. தெரியலையே, எனக்கே பேர்லாம் தெரியாது. இல்ல அந்த பர்சன் பத்தி க்ளூ கொடுங்க. ஆ, அது வந்து ஒரு புக்ல இருந்து எடுத்த சாங் தான், ஓகேவா? அது ஒரு பர்சனோட புக்கு. அந்த பாரதியாரா? புக்ல இருந்து ஆ, இல்ல 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 கிடையாது. தெரியல. சோ கண்டிப்பா தெரியல. கரெக்டா? தெரியல. ம். ஓகே. ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படின்ற அந்த சாங் வந்து இந்த தேவநாகரி அப்படின்னு ஒரு எழுத்து தெரியுமா? இல்ல அதுவும் தெரியாது. ஓ தெரியாதா? சரி ஓகே. அது தெரியும். வந்து அந்த காலத்துல, அதாவது எழுத்துக்குன்னு ஒரு வடிவம் சொல்லுவாங்க, ஓகேவா? ம். அது வந்து தேவநாகரிங்கிற வடிவத்துல பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் வந்து வங்க மொழியில எழுதியிருப்பார். அவரோட ஓகே. ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருக்கிற பர்டிகுலர் லைன்ஸை தான் வந்து நேஷனல் ஐ மீன் சாங்கா சொல்லி வச்சிருந்தாங்க. அண்ட் இது நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ எப்போனா 1947 நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஓகே. ஸோ அந்த ம். டைம்ல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிகே பட்டம்மாள் இருப்பாங்க, ஓகேவா? அவங்க யாருன்னா ஒரு பெரிய நம்மள மாதிரியே ஒரு ஆர்ஜே. பட் அவங்க வந்து ஆல் இந்தியா ரேடியோவுக்கான ஆர்ஜே. அதுல வந்து அவங்க யார் அந்த நம்மள பாட்டை மாதிரியா? வந்து ஆமா நம்மள மாதிரி. ஓகே. அப்படியே நம்மள நினைக்க கூடாது. திஸ் இயர் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி நினைங்க, ஓகேவா? ஓகே. யா. ஸோ ஸோ அந்த ஒரு பர்சனுடைய அந்த ஒரு இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம். ஐ மீன் அந்த பர்சன் வந்து அந்த சாங் வந்து பாடியிருப்பாங்க அதுல, ஓகே. கர்நாடிக் மியூசிக்ல, ஓகே. ஸோ எஸ். ஓகே. ஸோ ஒரு பேசிக்கான கொஷின் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேனே. ஒரு 5 கொஷின் ஆர் 10 கொஷின், ஓகே. நீங்கள் ஆன்சர் சொல்கிறத பொறுத்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நானும் டக்கு டக்குன்னு போயிடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டக்கு டக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓகே. எங்கேயோ ஹிஸ்டரியில இருந்து எடுத்து வந்தா சரி கேளுங்க. சரி, ஹிஸ்ட்ரியில சொல்ல, ஓகே. ம். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். 100 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஏன்னா நீங்க பார்க்குற வெப்சைட்டை தானே நானும் பார்ப்பேன். இல்ல நான் பார்க்கலங்க. அதெல்லாம் ஏதோ கண்டிப்பா. நான் பார்க்கலங்க. இல்ல இல்ல, ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க, அதை நான் பார்த்திருப்பேன், ஓகே. அதனால ஓகே. ஸோ ஓகே. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, புரியல. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய இருக்கு அரசியல் இருக்கு. ஆமா அமைப்பு ஆமா இருக்கு 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 இருக்கு. இருக்குல்ல. ம். அந்த இந்திய அரசியல் அமைப்பு வந்து எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு தெரியுமா? இந்த இயர்? ஓகே, 19 ஹிஸ்டரி வேணாம்னு சொல்லிட்டீங்க. 1950 கரெக்டா? ஓகே கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹியூமன் பாடியோட போன்ஸ். 2000. ஐயோ சாரி, 206. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து ஆம், என்ன கேட்கலாம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதாவே இருக்கே. ஓகே, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் தி வேர்ல்ட். இந்தியா. ஓகே, டெமோக்ரஸின்னா என்னன்னு தெரியுமா? ஜனநாயகம். ஓகே. ஸோ சக்தி, ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஓகேவா? ம். இப்போ வந்து கூட்டாட்சி ஒன்றியம் ரெண்டு வேர்டு இருக்கு தெரியுமா? ஃபெடரல், யூனியன், ஓகே. ஓகே. இது ரெண்டுக்கும் மீனிங் தெரியுமா? மீனிங் கேக்குறீங்களா? ம் அதான் நீங்க கூட்டாட்சினா சொல்றீங்க, என்ன? கூட்டாச்சுன்னா கேங்கா பண்றது, ஒன்றியம்னா தனியா இருக்க ஒரு கட்சி, அது மாதிரியான இருக்கும் போல. சரி ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியுமா அதுக்கு? கூட்டாட்சி இப்ப ஒன்றியம். கூட்டாட்சிக்கு எந்த நாடு, ஒன்றியம்க்கு எந்த நாடு? இருங்க. நம்ம இந்தியா கூட்டாட்சி தான் நினைக்கிறேன், இல்லையா? கரெக்டா? இல்ல, இந்தியா வந்து ஒன்றியம் தானா? ம் கூட்டாட்சினா இப்போ 2 3 பிரைம் மினிஸ்டர், பிரதமர் அது மாதிரி இருப்பாங்களா? ராஜாக்கள் இருப்பாங்களா? கிடையாது. அப்புறம் எப்படி? நானே உங்களுக்கு ஒரு இது வந்து சொல்றேன், ஓகேவா? இப்போ ம். கூட்டாட்சி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஏன்? யூனியன் வந்து நம்ம இந்தியா. அதான் ஏன் நான் உங்ககிட்ட கேக்குறேன், வை? ஏன்னா அமெரிக்காவுக்கு நிறைய நாடு சப்போர்ட் பண்ணதுனாலயா? அவங்க ஒரு ஒரு தீர்மானம் இல்ல, போட்டிருக்காங்க நோ 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 அதனாலயா? நோ 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 நோ.
அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? 2மே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்மளுமே வந்து தமிழ்நாட்டுல ஒரு முதல்வர் இருக்காங்க. ஆந்திராவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. நமக்கு ஹெட் வந்து அ பாராளுமன்றம் ஐ மீன் அவங்க இருக்காங்க. ஓகேவா? ஐ ம் மீன் மோடிஜி இருக்காருல்ல, அவர் இருக்காரு. ஐ மீன் பிரதமர். ஸோ ஆனாலும் நம்ம வந்து ஏன் நம்மள ஒன்றியம்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து இரட்டை குடியுரிமை இருக்கும். இப்ப நமக்கு இந்தியானா ஒரே ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கோமா, அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டேட்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு குடியுரிமை வச்சுக்குவாங்க, அந்த நாட்டுக்கு ஒரு குடியுரிமை வச்சுக்குவாங்க. ஓகே. யுஎஸ் ஓகே அப்படிங்கிறதுக்கு ஒரு குடியுரிமையும், எந்த ஸ்டேட் இப்போ கலிஃபோர்னியால இருந்தாங்கன்னா கலிஃபோர்னியாவுக்கு ஒரு குடியுரிமையும் வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிறதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். ஒரு சில பல ஸ்டேட்ஸ் ஒன்றிணைஞ்சு ஒரு இதுவாக எடுத்துக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு போர் வருது, இல்லை யாரோ ஒருத்தவங்க தாக்க வராங்க அந்த பர்டிகுலர் பிளேஸை அப்படின்னா மட்டும் அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்த வந்து மறைச்சிக்குவாங்க. ஓகேவா? ஐ ஓகே மீன் இது பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து கூட்டாட்சி. பட் யூனியன்ல வந்து அவங்களுக்கு வந்து தனித்தனி ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட இதை வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. ஐ மீன் அவங்கவுங்க ஸ்டேட்ல இப்போ நான் என் ஸ்டேட் அப்படின்னா என் ஸ்டேட்ல நான் எப்படி வேணாலும் ரூல்ஸ் போட்டுக்கலாம், நான் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த சட்டத்தை இயற்றுறதுக்கு என்னோட இதுல அந்த ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது என்கிட்ட தான் இருக்கு. பட் இன் தமிழ்நாடு ஐ மீன் இன் இந்தியான்னு எடுத்துக்கும் போது யூனியன் அதை வந்து யூனியன் அந்த கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணும். சென்ட்ரல் முடிவு பண்ணாதான் ஸ்டேட் எதுனாலுமே வந்து நெக்ஸ்ட் ஃபர்தரா போக முடியும் ஒரு சில விஷயங்கள். ஓகே. ஸோ எஸ் அதுதான் யூனியனுக்கும் ஃபெடரலுக்கும் உள்ள வித்தியாசம். பட் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சின்ன விஷயத்துக்குள்ளார நிறைய இருக்கு. ஓகே. எஸ் ஓகே. உங்களை போட்டு ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபன்னாக ஒரு சாங் போயிட்டு நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் தான். ஸோ ஓகே உங்களோட ஃபேவரட் சாங் என்ன, ஃபேவரட் லைன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டி சிலை. வி கேர் வி ஷேர் வி ஆர் அன் ஏர். Okay friends, welcome back to the show. This is DC Live. We care, we share, we are on air. ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரட் சாங் செஷன். ஸோ காலர்ஸ் நீங்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட் சாங் இருக்குது, யாருக்கு அதை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த லைன் இருக்குல்லப்பா இது வந்து ஒரு அண்டர் ரேட்டடான லைனு, பட் இதை கேட்டேன்னா என் மனசுக்குள்ளார பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சில ஃப்ளாஷ்பேக் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சாங்கை வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ப்ளே பண்ணுறோம். அண்ட் நம்ம கூட இப்போ சக்தி தான் இருக்கிறனால சக்திக்கிட்டே கேட்போம். ஸோ அவங்களுக்கு ஃபேவரட் சாங் என்ன, அண்டு ஏதாவது ஒரு சாங் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்களா, இல்லை யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சக்தி எஸ் சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். ஃபேவரட் சாங், லயன், இல்லை இதுக்கு யாருக்காவது நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த பெருசான லைன் எல்லாம் கேட்டு சாங் கேட்கறது இல்ல. ஓகே. எப்படி சாங் கேட்பீங்க சக்தி? உங்களோட சாங் டேஸ்ட் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சிலருக்கு வந்து கானா பாட்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு குத்து பாட்டு பிடிக்கும். நீங்க எந்த மாதிரி கேட்பீங்க? எனக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும். அந்த மூடுக்கு பொறுத்து கேட்கறது அவ்வளவுதான். ஓகே. லைக் மோஸ்ட்லி எந்த சாங் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த டல்லா இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சாங் கேட்டாங்கன்னா வைப் ஆயிடுவாங்க. இருக்கா வைப்? அந்த மாதிரி வைப் சாங் இருக்கா? இல்லங்க எனக்கு டான்ஸ் ஆடுவீங்களா? ஐ மீன் பெருசா எல்லாத்துக்கு முன்னாடிலாம் இல்ல, கடுப்பா இருக்கு நான் போய் ஆடிவேன், அந்த பாட்டை போட்டு ஆடுவேன், சரியா போயிடும் அப்படி இருக்கா? ஆடிப்பேன். எஸ். ஓகே. எந்த சாங்? இப்ப பெருசாலாம் ஆடுறது இல்ல. ஸோ ரீசெண்டா எனக்கு பிடிச்ச சாங்னா வந்து இந்த பராக்கத்தி மூவி வந்து பாத்துட்டீங்களா? இல்ல. அதுல வந்து இந்த ரத்னமாலான்ட்டு ஒரு சாங் இருக்கு. அந்த குதிச்சு டான்ஸ் பண்ணிட்டே வருவாங்களே, அது கேட்க ஒரு மாதிரி இப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சாங் கேட்டா நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சவுண்ட் இறைச்சல் இல்லாம லைட் சவுண்ட் லைட் வாய்ஸ்ல ஒரு மாதிரி கேட்டா நல்லா இருக்கு. அதுக்கே பீட் வர மாதிரி சாங்ஸ்லாம் விட இது மாதிரி கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. ரீசெண்டா நான் இப்பெல்லாம் மோஸ்ட்லி வந்து முன்னாடி எல்லாம் வந்து இளையராஜா சாங் எல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டேன், ஒரு சில சாங்ஸ் தவிர. இப்பெல்லாம் வந்து அந்த சாங் கேட்டா வந்து அதுல வந்து நல்லா இருக்கு, லைன்ஸும் நல்லா இருக்கு, அது இல்லாம வந்து மியூசிக் கம்மியா இருக்கு. மியூசிக் இருக்கு, அது மாதிரி சாஃப்ட் மியூசிக்காவே இருக்கு, பழைய மியூசிக்கா இருக்கு. அது கேக்குறப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஓகே. சோ வயசாயிருச்சு பங்கு. இளையராஜா சாங் பிடிக்குதுன்னா வயசாயிருச்சு பங்கு நமக்கு. ஐயோ அது நல்லா இருந்துச்சுங்க, அதனால கேட்டேன். எப்போ நான் வந்து ஒரு சில மீம்ஸ்லாம் நான் பாத்திருக்கேன். சக்தி, உனக்கு இளையராஜா சாங் பிடிக்குதா? அடிபட்டுட்ட பங்கு வாழ்க்கையில.
அந்த எப்போனா டைம்ல வந்து தான் நான் திருப்பதி பிடிக்கும். போனேன் ரீசெண்டா, ஓகேவா? ம். திருப்பதி போயிட்டு நைட்டு நைட் வந்து பஸ்ல தான் வந்தோம், ட்ரெயின் கிடைக்கல. ம். அதனால நான் எனக்கு வந்து ஒரு மாதிரி செம டயர்டு வேற. எனக்கு பஸ்ல வந்தா சாங் கேட்டு வந்தா தான் கரெக்டா இருக்கும். ஒரு மாதிரி வரும், தூக்கமா இருந்துச்சு. சரி சாங் கேட்கலான்ட்டு எந்த சாங் கேட்ட போட்டாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனாவே இருந்துச்சு. ஆனா இளையராஜா ம். சாங் கேட்ட அப்புறம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ம்ஹும். ஸோ ஃபுல்லா இளையராஜா பிளேலிஸ்ட் போட்டு அப்படியே தூங்கிட்டே வந்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இருந்து தான் இளையராஜா சாங் கேட்க ஆரம்பிச்சேன். ஓ, ஓகே. நிறைய கேட்காத சாங்லாம் கேட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஓகே. ஆனா ஓகே. எனக்கு வந்து ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னா ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஹாரிஸ் ஜெயராஜ். ஓகே. Yes, ஓகே. ஹாரிஸ் ஜெயராஜ் தான் பட் சொன்னார். ம் ஸோ ஓகே, வெரி குட். இப்போ இதுலேருந்து ஒரு சாங் போயிடலாமா நம்ம, உங்களோட ஃபேவரேட்டில்? ஓகே, இப்போ ரீசெண்டா அந்த சாங்கே போட்டுக்கலாம், அந்த பராசக்தி மூவில இருந்து. ஆ, ஷூர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு அகைன் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சாங் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் வந்து. அண்ட் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டீஸ் லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ் வி கேர் வி ஷேர் யுவர் ஹேர். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். அண்ட் வந்து நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப டல்லாகும்போது ஒரு சாங் வரும், அந்த சாங் கேட்டால் வைப் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி என்னோட வைப் மெட்டீரியல்னு கேட்டால் சில்லித்தனமாக தான் இருக்கும். பட் அதை கேட்டுட்டு அதை போட்டுன்னு நான் ஆடி இருக்கேன். ஸோ அந்த வரான் வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலன்னு ஒரு சாங் இருக்கும்ல, ஸோ அதுதான். அதை போட்டுட்டு நான் டான்ஸ் பண்ணுவேன். நல்லா, அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். சக்தி, அந்த சாங் கேட்டிருக்கீங்க தானே? கேட்டிருக்கேன். சரி, கொஞ்சம் இப்போ நான் மூட் அப்செட் ஆயிட்டேன். அகைன் நீங்கள் இப்போ அந்த சாங்கே போடுங்க, நல்லா இருக்கும், கேட்போம். ஓகே, அதை கேட்டு மூட அப்செட் ஆகாம இருந்தா சரி. நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது சாங் போகலாம். இருங்க, வரான் வரான் புத்தாண்டி. இருங்க, என்ன மூவி அது? மூவிலாம் இல்லைங்க, குழந்தைங்களோட சாங். சும்மா போட்டு பாருங்க, வரான் வரான் பூச்சாண்டி. வருதா பூச்சாண்டி? பார்த்து தான் இருக்கேன். பாட்டு எனக்கு ஒரு சர்ச் பண்ணி பாருங்க, பாட்டு போயிடும். ஓ மை காட், ஐ திங்க் அந்த சாங் இல்ல, இல்லைன்னு நினைக்கிறேன் சக்தி. ஏன்னா ஆமா. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி கூட வச்சுட்டாங்க, பூச்சாண்டியை போய் விட்டுட்டாங்களே, ச்சே. ஓகே, வேற சொல்லுங்க. சரி, ஓகே, ஃபைன். அண்ட் சக்தி சொன்ன மாதிரியே நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போன்னு இல்லை, ரொம்ப காலத்துல இருந்தே, அந்த காலத்துல இருந்தே, ஐ மீன் ஆதி காலத்துல இருந்தே ஒரு மாதிரி மைல்டான மியூசிக்கில் மட்டும்தான் சாங்ஸ் கேட்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். மோஸ்ட்லி யாரோட வாய்ஸ்னால் எஸ்பிபி சார், அவரோட வாய்ஸில் வர எல்லா சாங்ஸும் கேட்டுருவேன். ஏன்னா அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு ஒரு மெடிசன் மாதிரி. அண்ட் ஒரு சில ஹிந்தி சாங்ஸுமே ஸ்லோவாக போணுச்சுன்னா கேட்பேன். அது என்னன்னா எனக்கு புரியாது, பட் அந்த கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ரீசன் நல்லா கேட்பேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து லைக் பண்ணுவேன். அதர்வைஸ் வைப் மெட்டீரியல்னால் அது தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சக்தியோட ஸ்லோ மியூசிக்லேயே போகலாம். ஜோதா அக்பர் மூவியில் வந்து இதயம் இடம் மாறியதே அப்படின்னு ஒரு சாங் சக்தி. முழுமதி கிடையாது, இதயம் இடம் மாறியதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஸோ அந்த சாங் கேட்டுட்டு அகைன் கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர் அண்ட். Okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on air. So okay friends, and this one like எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபேவரட் சாங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய 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 விஷயங்கள் இருக்குது. இப்போ நீ என்னதாம்மா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சாங்குமே வந்து ஒவ்வொரு விதமான இதில் இருக்குது. ஓகே, ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சாங் போட்டோம். ஸோ ஹாய், ஹாய் நித்யா. Hi. Hi. Hi.
Hi and welcome back to the show. So, Niti, actually, here we here going to the favorite songs. Okay. Okay. Uh, uh what which center you are? I think copyright. Yeah. Okay. Okay then. Niti, actually, what's your favorite song? Like, which type of song you like melody or folk songs? Which one? A melody, like a Hindi old song, anything like you can able to play like Hindi song, anything? Yeah, sure. Which language? I mean, whatever language, this is not problem. Yeah, Hindi old song I like the Oh, most. okay. Particularly any song. Particularly, yeah, I have. I ho mere zindagi mein. I don't know. You may be able to find it. Wait, I'll just Okay. send. Like, can I send in chat? Yeah, I'm able to send. I think so. Yeah, yeah, sure. You send that, Niti. Okay, okay, fine. Yeah. Anitya, one more thing. Like Yeah. you celebrated Pongal, actually, here the shows us goes about Pongal. Okay, I think we are speaking our own language like Tamil, so you won't understood what we are speaking before. But we are celebrated here Pongal. Okay. Yeah. Uh, okay, then what's about yours? You celebrated that Pongal or any other name in your place? We won't celebrate Pongal. We have some other festival. It's not like a Pongal. We Oh, celebrate that in like a temple actually on same day, 14th. oh, okay, okay, Riti. Then your that place, I mean, your place also festival, right? Yeah, yeah, yeah. But for Yeah. us, only one day actually. Oh, but here no. Here that 4 or 5 days and that double dhamaka means here in Tamil Nadu, you know. Ah. We celebrated that Pongal. For that Pongal, that Tamil Nadu government gave 3,000 amount. Oh, okay. Okay. I heard that that was a very big festival in your place, Pongal. Yeah. So it's biggest festival for the Tamilers, like Tamil, we are Tamil peoples, right? For Tamil Yeah. people. So that's fine. Okay. Okay, dear then. Okay. I just You, yeah, you tell me. got yeah. What, dear? I sent you in the chat actually the name. You able to find that? Yeah. I Yeah. find that. Okay. For female version or male version, which type? Anything is okay for me. Okay then. Okay. Okay, dear then. Bye bye. Bye bye. Okay, friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we overnet. ஸோ நம்ம வந்து தமிழ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழுடைய ஒரு சிறப்பு அப்படின்னா அந்த ழா சொல்லுவாங்க ஓகேவா அண்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரைமிங்காக பேசுகிறது டைமிங்கில் பேசுகிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த செஷன் வந்து இப்போது நம்ம கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ரைமிங்கான ஒரு சில விஷயங்களை தான் வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ ரைமிங்னா ஒன்றும் இல்லை மேய்க்கிறதே எருமை இதில் என்ன பெருமை சாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டோரி ஓகேவா நமக்கு அந்த காக்கா கதை தெரியும்ல ஸோ அந்த காக்காவும் நிறையும் கதை தெரியும்ல அதை வந்து ஒரு ஃபன்னியான விஷயம்ல இது நீங்கள் ஆல்ரெடி குட்டி பசங்க யாராவது சொல்லி கேட்டிருப்பீங்க அண்ட் அதை நம்ம சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டியம்மா கடையிலே பருப்பு வடை சுடையில் காகம் வந்தது இடையில கவி சென்றது வாயில நரியண்ணன் வந்தாரு பாட்டு பாட சொன்னாரு வடையும் கீழே விழுந்தது நரியும் தூக்கி சென்றது ஏமாற்றிய காகம் ஏமாந்தது ஏக்கம் பிடித்து நின்றது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ரைமிங்லேயே போகிறது அதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இது சொல்லுவாங்க அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபன்னியான டைலாக்ஸ் போய்ப்போம் இது யார் தச்ச சட்டை இது தாத்தா தச்ச சட்டை ஸோ இந்த மாதிரியான வரக்கூடிய அந்த ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் வந்து ரெட் லாரி அது எனக்கு தெரில அது என்ன வேர்டுங்கிறத நான் மறந்துட்டேன் அப்புறமேட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு லைன் அப்படின்னா தமிழ்லேயே ஃபன்னியான ரைமிங் வேர்ட்ஸ் மேய்க்கிறது எருமை இதில் என்ன பெருமை ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் தான் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஓகே
ஃபைன். ஸோ நமக்கு இப்போதைக்கு யாரும் எல்லாரும் கொஞ்சம் பொங்கல் இல்லை பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம யாரும் இல்லாத காரணத்தினால நம்ம ஒரு சாங் போயிட்டு அகைன் நம்ம வரலாம். அண்ட் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காது சிஸ்டிஸ் லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர் அண்ட் ஏர். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் தொடர்ந்து. அண்ட் நம்ம வந்து இந்த ஷோவோட எண்ட் டைமுக்கு வந்துட்டோம். அண்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரியே இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று. ஒரு நான் சொன்னேன்ல இந்த 500 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5,000 டேஸ் வந்து வாழ போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் தான். ஸோ ஒரு 300 200 தான். ஸோ இந்த பொங்கல் வந்தாச்சு. அந்த பொங்கல் இப்போ தான் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டைமிங்கில் தீபாவளி வந்துட்டோம், அடுத்து நியூ இயர் வரப்போகுது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டைம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு இன்னுமே தெரில 2025 வந்த மாதிரியும் தெரியல. எனக்கு அந்த மாதிரி ஒரு இயர் நடந்த மாதிரி தெரியல. ஏதோ 2024 கூட ஓகே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ 2024 நடந்துச்சு பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் 2025 ஐ கான்ட் பிலீவ் தட். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக போயிடும் போல். ஏன் அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த இயர் முடியறதுக்கு ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்தது. பட் நான் எப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் லைஃப் அப்படின்னுக்குள்ளே வந்துட்டோமோ டக்குன்னு எல்லாமே போயிடுது. ஒரு நாள் அப்படின்னா ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த ரொட்டீன் முடியும் போது ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி அந்த டே போயிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அவேராக இருங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு இந்த செஷனை நம்ம என் பண்ணிப்போம். அண்ட் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர் அண்ட் ஏர். அண்ட் இதே மாதிரி ஒரு டேல அகெயின் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டாட்டா பாய். அண்ட் நான் உங்கள் அஜய் ஞானப்பிரியா. அண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் இது தமிழ்நாடோட ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.